methodology by adapting descriptive cum diagnostic design. The study describes the various aspects of the awareness on consumer rights, consumer behavior, and participation in consumer clubs. Universe. The students, those who are studying the final year UG course in the year 2008 in the Arts and Science Colleges of Thanjavur district are the universe of the study. It was 30 actually, but I have chosen 29 because one institution was not cooperating with us. Sampling. It was decided to have minimum 1,000 samples for this study. Further, it was decided to select 40 samples from each college, and hence by using stratified disproportionate random sampling technique, 40 samples were selected from each college. For boys colleges, all the samples were male, and girls colleges, all the samples were girls. From every co-educational college which has sufficient student strength in the third year, 20 boys and 20 girls were selected as respondents. In few colleges, as the third year students are in the least number, all of them were selected as respondents. Altogether, the sample strength was 1,040. Tools of data collection. A self-prepared questionnaire was used to collect the data from the students. Framework of analysis. The frequency distribution was made use of by the researcher to arrive at percentage figures. For statistical analysis, high-square test was applied in this study. Results and discussion. இதுதான் இந்த முடிவுகளை நான் தமிழில் அழகாக சொல்ல விரும்புகிறேன். பெரும்பாலும் இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மாணவர்கள் ரூரல் பகுதி, கிராம பகுதியை சேர்ந்த மாணவர்கள். அவர்களுடைய குடும்ப சூழலை பார்க்கிற போது they live in below poverty line. 50% மேல் இந்த கன்சியூமர் ஆக்ட் 1986 இயற்றப்பட்ட சட்டத்தை அவர்கள் நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதில் 6 ரைட்ஸ் அதை ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாங்க. அந்த 6 ரைட்ஸுமே மெஜாரிட்டி எல்லாருமே தெரியும்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு சிம்பிள்ஸ், இந்த ISO, ISI, ஹால்மார்க் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எல்லாருக்குமே நல்லா தெரியுது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு அவங்களை கேட்கிற போது அவங்க சொல்றது மெயினா கம்யூனிகேஷன் டிவைஸ், மீடியா, இது மூலம் எங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொருட்கள்ல இருக்கிற மேல குறிக்கப்பட்டிருக்கிற அந்த செய்திகளை எல்லாம் அவங்க மெஜாரிட்டி நோட்டீஸ் பண்றாங்க, கவனிக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கிற போது ஃபீமேல், பெண்கள் அதிகமாக அதை பார்க்கிறாங்க ஆண்களை காட்டிலும். அதே மாதிரி ரூரல், அர்பன், செமி அர்பன் அதில் பார்க்கிற போது ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அதை அதிகமாக பார்க்குறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒன்று. ஏன்னா அர்பனில் இருக்கிறவங்க அவங்களுடைய பிஸி ஷெடியூல், லெதார்ஜினஸ் இதெல்லாம் காரணமாக தெரிகிறது. ஆனால் இவங்களுக்கு ஒரு பயம், கிராமத்தில் இருக்கிறவங்க பயந்து பயந்தே தான் அவர்கள் வாழ்க்கை அமைகிறது அல்லவா, அந்த பயத்தினாலோ என்னவோ அவர்கள் இதை நன்றாக கவனிப்பதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிகிறது. அதே மாதிரி ஆர்ட்ஸ், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற போது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொருள்களை அவங்க ஜட்ஜ் பண்றது, தீர்மானிக்கிறது, எந்த பொருளை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதில் சீல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கிறதெல்லாம் அவங்க அந்த ராப்பரில் இருக்கிறதே அவங்க விரிவாக நோட் பண்றாங்க. இந்த கம்பேரிசன் பார்க்கிற போது நான் முதல்ல சொன்னது மாதிரியே தான் வருது. பெண்கள் அதிகமாக பார்க்கிறார்கள், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், கலை மாணவர்கள் பார்க்கிறார்கள், கிராம பகுதியை சார்ந்த மாணவர்கள் அதிகமாக பார்க்கிறார்கள். இந்த ஆய்வு என்னுடையது சமூக அறிவியல்னு அரங்கிலே தமிழ் சார்ந்ததாக எங்கள் துறையை பொறுத்தளவு இது இடம்பெறவில்லை. எனக்கு முன்பு இடம்பெற்ற உரையெல்லாம் சிறப்பாக செய்தார்கள். எங்களுடைய சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறுபட்டதனால் என்னால் அந்த அளவுக்கு அதை போக முடியவில்லை. ஆனாலும் தமிழகத்தில், தமிழ்நாடு என்கிற அளவில் நான் இந்த ஆய்வு எடுத்துக்கிட்டேன். மாணவர்கள் இப்படி இருக்கிறாங்க, அவங்க நான் எதிர்காலத்தை உருவாக்க போற சிற்பிகள். அந்த வகையில் நான் மாணவர்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த ஆய்வை நாங்கள் செய்தோம். இது ஒரு பெரிய திட்டம். அவர் சார் போயிட்டு சார் செஞ்சது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இது செஞ்சு முடித்து கவர்மெண்ட்டுக்கு அளிக்கப்பட்ட ஒரு திட்டம். அதனுடைய சில செய்திகளை தொகுத்து இந்த ஆர்டிக்கிள்
இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்த்து தான் மாணவர்கள் வாங்குறாங்க. அது மாதிரி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கவனிக்கிறாங்க. அது மாதிரி அதில் என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறாங்க. அதை பார்க்கிற போதும் இந்த ஆர்ட்ஸ் மாணவர்கள் தான் பார்க்கறாங்க, கிராம பகுதி மாணவர்கள் தான் பார்க்கிறார்கள். அதே மாதிரி பொருள் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இது ஒரு நல்ல ட்ரெண்ட். அதே மாதிரி வாட்சிங் தி பிரைஸ் லிஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஷாப்ஸ், கடைக்கு முன்னால் அங்கே குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விலைப்பட்டியலை எல்லாம் அவர்கள் பார்ப்பதாக சொல்லுகிறார்கள். அதுவும் ஒரு நல்ல அறிகுறி, நல்ல தொடக்கம். அதே மாதிரி அந்த வெயிங் மிஷின், எடை போட்டுக்கிற அந்த மிஷின்ல வெயிட் எல்லாம் சரியா போடுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கறாங்க. பிளாக் மார்க்கெட்ல விற்கிற பொருட்களை வாங்க வேண்டாம்னு கருதுறாங்க, வாங்குறது இல்லைன்னு சொல்றாங்க. அது மாதிரி வாங்குற பொருளுக்கு they are collecting the bills from the shops. அதுவும் அந்த கம்பேரிசன் நம்ம முதல்ல சொன்ன அந்த 3 குரூப்லையும் நாம் முதல்ல சொன்ன அதே மாதிரியே தான் வருகிறது. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த கன்சியூமர் தொடர்பான சட்டங்களை போதுமா இல்லை இல்லை இன்னும் மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேள்விகள் கேட்கிற போது அவர்கள் இது பத்தாது, இன்னும் சில மாற்றங்கள், இன்னும் சில கடுமையான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு இவ்வளவு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஆனா அவங்க அந்த கன்சியூமர் கிளப்ல எல்லாம் மெம்பரா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா மெம்பரா இல்லைங்கிறது தான் உண்மை, யதார்த்தம். காரணம் அவங்களை சொல்லி குற்றம் இல்லை, அந்த நிறுவனத்தில் இது மாதிரி கன்சியூமர் கிளப், கன்சியூமர் ஃபோரம், கல்லூரிகள் எல்லாம் உருவாக்கப்படவில்லை. அது யாருடைய தப்பு? அதான ரெக்கமெண்டேஷன்ல சொல்லியிருக்கிறேன். அதனால அது இதுதான் அந்த ஆய்வினுடைய முடிவு. அடுத்து சஜஷன்ஸ், பரிந்துரை பார்க்கிற போது முக்கியமாக நான் சொல்லுகிறது, எல்லாத்துலேயுமே எல்லா பொருள்களையுமே வாரண்டி நோட்டீஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற பரிந்துரையிலையும் இதெல்லாம் இருக்கு. அது இன்னும் சொல்ல போனால் அந்த ஆய்வு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள கன்சியூமர் டைரக்டரேட்டுக்கு அங்கே ஃபண்டு வாங்கி நாங்கள் பண்ணினது. வழக்கம் போல நாம் பரிந்துரை கொடுக்கிறோம். அது செயல்பாட்டுக்கு எந்த அளவுக்கு வருகிறதோ, அது எப்பொழுது வருகிறதோ அது தெரியாது, வந்தால் மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்ஃபேர் வெயிங் மெஷர்ஸ், சரியான முறையில் இந்த அளவீடுகள் இல்லாத எல்லாம் தடை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த ஆய்வில் சொல்லியிருக்கிறேன். பொருள்களில் அந்த லேபிள் இன்ஃபர்மேஷன் ஆன் தி ப்ராடக்ட்ஸ் ஆஸ் லேபிளிங், அந்த மேலே அந்த லேபிள் இது பண்ணுறதுல எல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பொருளை பற்றி அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி phone numbers of consumer forums to be displayed. அந்த கடைகளில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கன்சியூமர் போரத்தினுடைய போன் நம்பர் அங்கே குறிக்கப்பட வேண்டும். ஏன்னா இப்போ பிரச்சனை வந்துச்சா அவன் நேரடியாக அந்த போன் பண்ணி அவங்களுக்கு அத்தாரிட்டிஸுக்கு சொல்லிடலாங்கிறக்காக அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி கன்சியூமர் கோர்ட் நான் முதல்ல தொடக்கத்தில் சொன்னது மாதிரி மாவட்ட அளவில் இருக்கு, அதுக்கு மேல் மட்டத்தில் மத்திய அரசு மாநில அரசு லெவலில் இருக்கு. அதை தாலுக்கு லெவலையே கொண்டுகிட்டு வரணும்னு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரை கொடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த பில்லில் ஒவ்வொரு பில்லிலையும் ரிவர்ஸ் சைடில் பேக்கில் கன்சியூமர் ஃபோரத்தினுடைய அட்ரஸையும் கொடுக்கணும் ஒவ்வொரு பில்லிலையும், which will help the individuals and the nation. Above all, as already discussed, consumer education should compulsory form part of curriculum at all levels in Tamil Nadu. That's all. Thank you.